இல்ல இப்ப இருந்ததுக்கு இப்ப கேர்ள்ஸுக்கு பாதுகாப்பு இருக்கு. இப்ப ஸ்டேஷனுக்கு போனாலும் இப்ப நார்மலா நான் ஒரு ஸ்டேஷனுக்கு போனா கூட வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. இப்ப போன உடனே கேர்ள்ஸுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க பயப்படுறாங்க. அது போக முன்னாடி பணம் வாங்குறதுக்கு எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் வாங்கினாங்க. இப்ப பணம் வாங்க பயப்படுறாங்க, வேணான்றாங்க. நான் பின்னாடி எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அந்த ஒரு இது இருக்கு. இப்ப ஸ்டேஷனுக்கு போனா எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான் போறாங்க. ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை தான் போறாங்க. அங்க போனா பணம் இருந்தா தான் ஸ்டேஷன்ல எல்லாருக்குமே மதிப்பு இருக்கு. நம்ம போன உடனே வேலை நடக்கும். இப்ப அந்த பணம் கொண்டு போய் கொடுத்தாலுமே வேணான்னு பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு மாறிடுச்சு பணம் இல்லாத ஒரு அரசியல். இன்னொன்னு என்னோட ஒரு இது என்னன்னா, SC STக்குன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே ஸ்காலர்ஷிப் ஒன்று கொடுக்குறாங்க. அது இப்ப ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இப்ப SCயா இருக்கட்டும், BCயா இருக்கட்டும், MBCயா இருக்கட்டும், ஜாதி பார்க்காம இப்ப மார்க் அடிப்படையில் எல்லாருக்குமே கொடுக்கணும். இப்ப SC STக்கு மட்டுமே வேலை இப்ப 160 எடுத்தா அவங்களுக்கு போதும். இப்ப BC MBCனா 180க்கு மேல எடுக்கணும்ன்றாங்க. அந்த ஒரு இதை மாத்திட்டு எல்லாருக்குமே சம உரிமை. கேர்ள்ஸுக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்புகளும் அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப BCக்கு 180, கட் ஆஃப் 185க்கு மேல சொல்றாங்க. இப்ப SCக்கு 165. எல்லாருமே ஜாதி பார்க்காம படிச்சு அவங்களோட மார்க் அடிப்படையில் போட்டோம். SC STன்றதை இதை முதல்ல எல்லாருமே சரிசமமா கொண்டு வரணும். அதுதான் எல்லாரோட கோரிக்கையும். மாணவர்களோட TNPSC எக்ஸாம் எல்லாத்துலயுமே அதுதான். அது இல்லாம எல்லாருக்குமே சரிசமா. அதுல இப்ப SC STக்கு இல்லாம ஒரு கிராமத்திலேயே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்க தேவையில்லை. இப்ப ஜாதி யாரும் பார்க்க கிடையாது. அந்த ஜாதி வாரியா பார்க்காம சரி சமமா படிச்சவங்களுக்கு வேலையை கொடுக்கணும். அதே போல படிச்சு கட் ஆஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கட்டும். அது என்ன SC ST அப்படின்ற மாதிரி இல்லாம BCயா இருக்கட்டும், MBCயா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இதுதான் எல்லா மாணவிகளோட கோட்பாடுமே, கோரிக்கை எல்லாமே இதுதான். இப்ப நாங்க படிக்கும் போது எல்லாருமே சொல்றது அதுதான். இப்ப பெண்கள் பாதுகாப்பு தனியா இப்ப ரோட்ல நடந்து போகும்போது இப்ப ஒரு பசங்க பிரச்சனை பண்றாங்க. ஒரு சில இதுக்கு பிரச்சனை பண்றாங்க. அந்த இடத்துல இப்ப ஸ்டேஷன்ல இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாருமே இப்ப ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிரச்சனை அப்படின்னா ஒதுங்கி போகாம அவங்க எல்லாரும் கேள்வி கேட்டு அதை அவங்க ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். எல்லாம் பயப்படுறாங்க. ஏதாவது பேசணுமா, நம்ம தான் பேசுற மாதிரி இருக்கு. ஒரு சில நேரம் பயந்து போற மாதிரி இருக்கு. அதனால மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவன் ஏதாவது பண்ணணும். சும்மா நம்மளா போய் நம்மளுக்கு பிரச்சனை ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவனை ஏதாச்சும் பண்ணணும். அதுதான். அதே போல இந்த பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்கு கண்டிப்பா ஏதாவது பண்றாங்க. அப்புறம் ஸ்டேஜ் அங்க உள்ள கொண்டு போய் வச்சிடறாங்க. 1 வருஷமோ 2 வருஷம் திருப்பி அவங்க தப்பு பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்காச்சும் மரண தண்டனை கொடுக்கணும். அப்ப அந்த ஒரு மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இனிமே யாருக்குமே அந்த மாதிரி நடக்காது. பயப்படுவானுங்க. சோ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டா நம்மள உள்ளதுக்கு வச்சிருவாங்க. அவங்க என்ன உள்ளதுக்கு வச்சா ஜாமீன்ல 1 வருஷமோ 2 வருஷமோ திரும்பி வந்துருவாங்க. அவங்கள கண்டிப்பா மரண தண்டனை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா பெண்களுக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு கிடைக்கும். எல்லா பயம் இல்லாம போச்சு. இப்ப அந்த பொண்ணை பண்ற மாதிரி 2 வருஷம் ஆகுதா 3 வருஷம் ஆகுதா வெளியில வந்துடும். அவ்வளவுதான். இப்ப தூத்துக்குடியில நடந்த பொண்ணு முன்னாடி ஒரு லேடி அந்த மாதிரி ஒரு வயசான பாட்டி பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க முன்னாடியே இந்த ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த பொண்ணு இறந்திருக்காது. ஒரு ஆளுக்கு கொடுத்தானா கண்டிப்பா மத்தவன் பயப்படுவான். விஜயாட்சியில ரொம்ப சிறப்பா நடக்குது. 10 நாளையில டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணது பெண்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எங்களுக்கு இலவசம் எதுவும் வேண்டாம். எங்களுக்கு என்ன வேணும், பெண்கள் பாதுகாப்பு சட்டம் மட்டும் ஒழுங்காக இருந்தாலும் எங்களுக்கு போதும். இலவச பெண்கள் யாரும் நாங்கள் எதிர்பார்க்கல. எங்கள் இலவசமும் எங்களுக்கு வேண்டாம். பெண்கள் பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமை மட்டும் அந்த கரெக்டாக இருந்தால் மட்டும் போதும்.